வரைக்கும் போட்டால் அவங்க நமக்கு சரக்கு வைப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கும் நஷ்டம், நமக்கும் நஷ்டம். வர வர வியாபாரிகள் வரத்து கம்மியாகிருக்குண்ணா. மாதிரி வியாபாரம்லாம் கிடையாதுங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மார்க்கெட்டுன்னா நல்லா செழிப்பாக இருந்தது. எல்லாமே வந்து எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல வியாபாரம் நல்லா இருந்தது. இந்த 2-3 வருஷமாகவே கோயம்புத்தூர் மார்க்கெட்டு கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்குதுங்க. ஆமாங்கண்ணா. வேறு இன்றைக்கி வந்த ஒரு 10 மரவள்ளி 13 மரவள்ளி 2 மரவள்ளி தான் போயிருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மரவள்ளியும் உடனே காலி ஆயிரும். காய்கறி அதே மரம், வாழைக்காய் அதே மாதிரி தான். பாருங்க, இன்றைக்கி வந்த வாழைக்காயெல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள். கோசு பாருங்கள், விலை இருக்குண்ணா. ஆனால் பாருங்கள் வியாபாரம் இல்லை. இப்போ 2 நம்ம கோசுலாம் முட்டைக்கோசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே வச்சா அது அடுத்த நாள் வந்து அழுகி போயிடுது. முட்டைக்கோஸ் இரும்பு பொருள் மாதிரி கிடையாதுங்க. அதனால் மார்க்கெட்டு எப்படி கோயம்புத்தூர் மார்க்கெட்டு ரொம்பவும் இதாக போயிட்டுருக்குங்கண்ணா. அதுதான் நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர் ஆட்கள் வரணும், நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் தான் நம்ம ஆண்டவ முன்னியத்தில் எந்திரிச்சு காலையில் சாமி கும்பிட்டு நம்ம வர்றோம்.